அடுத்தவங்க கிட்ட சாபம் வாங்காதீங்க அப்படின்னு நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதில் ஒருத்தர் என்ன கேட்டிருந்தாருன்னா, சாபம் கொடுத்தவங்க மறைஞ்சு போயிட்டாங்கன்னா, இல்லை தவறிட்டாங்கன்னா, அந்த சாபத்தில் இருந்து விடுபடுறது எப்படி சார்? ஏன்னா நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க, சாபம் கொடுத்தவர்கிட்டயே நீங்கள் போய் அவர் மனசை சமாதானப்படுத்தி, உங்கள் தவறை நீங்கள் உணர்ந்து அந்த சாபத்தில் இருந்து விடுபடுறதுக்கு வழி கேட்கணும். அந்த உபாயத்தில் நீங்கள் வெளியே வரணும்னு சொன்னீங்களே, அப்போ சாபம் கொடுத்தவர் தவறிட்டார் அப்படின்னா, அந்த சாபத்தில் இருந்து இப்போ நான் வெளியே வர்றது எப்படி அப்படின்னு ஒரு நல்ல கேள்வியை கேட்டிருந்தார். இதுக்கு உண்மையான விடை என்னன்னு கேட்டிங்கன்னா, காசிக்கு போகணும். காசியில் போயிட்டு கங்கை நதியினுடைய கரையில் இருந்து 7 இரவுகள் தங்கணும். அந்த ஊரில் தங்கினா போதும், அந்த கரையில் தங்கணுங்கிற அவசியம் இல்லை. 7 இரவுகள் காசியில் தங்கி காசி விஸ்வநாதருக்கும் விசாலாட்சிக்கும் அபிஷேகங்கள், ஆராதனைகள், அலங்காரங்கள் எல்லாம் செஞ்சு தான தர்மங்கள் செஞ்சு காராம் பசுவை தானம் பண்ணும். அவரை யார் மறைஞ்சிட்டாரோ, உங்களுக்கு யார் சாபம் கொடுத்தாரோ, அது எப்படிப்பட்ட சாபம்னு நீங்கள் உங்கள் அனுபவத்தில் உணர்ந்திருப்பீங்க. பித்ரு சாபமா, அதாவது குழந்தைங்களுக்கு சாபமா, அல்லது குழந்தை பாக்கியமா, திருமணத்தில் தடையா, வீடு கட்டுறதுல தடையா, இல்லை பணப்பிரச்சனையா, நோயினால் பிரச்சனையா, அவர் மண்ணை வாரி விட்டாரா, தண்ணியில் பண்ணாரா, அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி காராம் பசுவை கங்கை கரையில் வச்சு ஒரு பிராமணனுக்கு நீங்கள் தானம் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா, எவ்வளவு கொடிய சாபமாக இருந்தாலும், அவருடைய வயிறெறிஞ்சு உங்களுக்கு சாபம் பண்ணி இருந்தாலும், அவருடைய ஆத்ம சாந்தி ஏற்பட்டு அவர் மறைஞ்சு போயிருந்தால் கூட சரி, அவருடைய ஆத்ம சாந்தி ஏற்பட்டு அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் மலை போல இருந்தாலும் பனி போல மாறும். அது மட்டுமல்ல, அந்த சாபத்தில் இருந்து உங்களுடைய சந்ததிகளும் விடுதலை பெறுவாங்க அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த சாபம் எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன், உங்களது சந்ததிகளுக்கும் வரும்னு. அந்த சாபத்தில் இருந்து விடுபடுறதுக்கான வழி நான் சொல்லியிருக்கேன். அந்த வழியை நீங்கள் செய்யும்போது உங்களுடைய சந்ததிகளும் அந்த சாபத்தில் இருந்து விடுதலை பெறும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ரகசியம். அதுதான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வேணுன்னா கூட, புராதானத்தில் கங்கையை பூமிக்கு கொண்டு வர்றது பகரீதன். அவன் எங்கே இருந்து கொண்டு வந்தான் அப்படிங்கிறதான் நீங்கள் படிக்கணும், யோசிக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? ஷேர் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 2 வீடியோ நான் போடுறேன், பாருங்கள், பேசுவோம்.